எபிசோட் 26 சிலந்தி கூட அஞ்சும் அமைதி. ஆஞ்சநேயன் தனது பெருமைகளும் தைரியங்களும் காட்டும் போது அவரது அடிப்படை அமைதியை கண்டுபிடிப்பது முக்கியமானது. அவர் வாழ்க்கையில் எந்த பரிசோதனைகளையும் அமைதியாக சமாளிக்கும் திறன் கொண்டவர். ஆஞ்சநேயனின் அமைதி என்பது வெறும் சாந்தியின்மையல்ல, அது ஒரு உள்நிலை சக்தி. அவர் தீய சக்திகளையும் எதிரிகளையும் அணுகும் போது அந்த அமைதி அவனின் விசாலமான மனதையும் மனதின் செறிவையும் சாந்தி எனும் பரிபூரண சக்தியையும் வெளிப்படுத்துகிறது. அவரது அமைதி உலகின் அனைத்து பிரச்சினைகளையும் சமாளிக்கும் ஒரு பன்முக சக்தியாக திகழ்கிறது. அமைதி என்பது பலவீனத்தின் சின்னம் அல்ல, அது ஒரு சிறந்த சிந்தனை மற்றும் பக்தி வழிபாட்டின் அடிப்படையாக இருக்கின்றது. சிலந்தி தீய சக்திகளை குறிக்கிறது, ஆனால் ஆஞ்சநேயன் அவற்றையும் சமாளிக்கிறார். அவரது அமைதி மிகுந்த சக்தியுடன் அவன் எந்த பிரச்சினையும் சமாதானமாக தீர்க்க முடியும். ஆஞ்சநேயன் எதிர்கொள்ளும் எந்த சவாலையும், எதிரிகள், நிலையான பிரச்சினைகள் எல்லாம் அவரது அமைதியை காட்டிலும் அவற்றின் சக்தி பெருக்கிவிடும். அவர் எந்த தொல்லைகளும் குழப்பங்களும் இல்லாமல் கடந்து செல்ல முடியும். ஆஞ்சநேயனின் அமைதி ஒரு தார்மீக வழிகாட்டி. அவரின் அமைதி வெறும் தனிப்பட்ட அமைதியல்ல, அது ஒரு தனி சக்தி, இந்த உலகில் சமாதானத்தை அடைய வழி காட்டுகிறது. ஆஞ்சநேயன் சமயத்தில் மட்டுமே இல்லாமல் மனிதர்களின் உள்ளங்களில் உருவாகும் வேதனைகள், பயங்கள் மற்றும் உணர்ச்சிகளுக்கு எதிராக ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக நிற்கின்றார். அவர் எந்தவொரு எதிர்ப்பு சக்தியையும் வெற்றிகரமாக சமாளிக்கிறார், ஆனால் இங்கு அவரது அறிவு மற்றும் அமைதி என்பது மிக முக்கியமானது. ஆஞ்சநேயனின் சாதனைகள் அவரது ஆன்மீகத்தன்மை, அவரது மன அமைதி, அவரது சக்தியை வெளிப்படுத்துகிறது. அவன் சமாளிக்கும் தீய சக்திகள் மற்றும் எதிரிகள் எந்த அளவுக்கு சிறந்தவையாக இருந்தாலும் அவன் அமைதி அவரது மிகப்பெரிய வலுவாக மாறுகிறது. இந்த அமைதி பலவிதமான மாற்றங்களை உலகில் கொண்டு வருகிறது. சிலந்தி கூட அஞ்சும் அமைதி என்பது ஆஞ்சநேயனின் பரிசுத்த சக்தியை குறிக்கின்றது. அது உலகத்தில் உள்ள எந்த பிரச்சனையும் சமாதானமாக தீர்க்க உதவுகிறது.